பிரதமர் நரேந்திர மோடியின் அனைவருக்குமான கழிப்பறை திட்டம் சிறப்பாக செயல்படுத்திய 20 மாவட்டங்களுக்கு மத்திய அரசு விருதுகள். உலக கழிப்பறை தினத்தை முன்னிட்டு மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பாக செயலாற்றிய 20 மாவட்டங்களுக்கு தூய்மை விருதுகளை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் இணையமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா ஆகியோர் வழங்கினார்கள். மத்திய ஜல்சக்தி துறையின் கீழ் செயல்படும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்த விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. ஆந்திராவை சேர்ந்த மேற்கு கோதாவரி மற்றும் கிழக்கு கோதாவரி, அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சியாங் கான்கர், சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பெமேதாரா, குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வதோதரா மற்றும் ராஜ்கோட், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பிவானா மற்றும் ரேவாரி, கேரளாவை சேர்ந்த எர்ணாகுளம் மற்றும் வயநாடு, மகாராஷ்டிராவை சேர்ந்த கோலாப்பூர், நாசிக் மிசோரத்தை சேர்ந்த கோலாசிப் மற்றும் செட்சிப், பஞ்சாபை சேர்ந்த மோகா மற்றும் ஃபதேகர் ஷாகிப், தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த சிட்டிப்பேட்டை மற்றும் பெடப்பள்ளி மற்றும் கூச், மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெஹார் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த விருதுகள் அளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலில் தூய்மை இந்தியா ஊரக இயக்கம் 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் துவக்கத்தில் தூய்மை இந்தியா ஊரக இயக்கத்தின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அமைச்சர், இதன்படி திறந்த வெளியில் மலம் கழிக்காத நிலைக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்றார். மேலும் அது நீடிப்பதற்கும் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மைக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் கூறினார். கிராமப்புறங்களில் விரிவான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சமூக, பொருளாதாரம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பாதுகாப்பான சுகாதார வசதிகள் கிடைப்பது மிக மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா, தூய்மை இந்தியா ஊரக இயக்கத்தின் 2வது கட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த அனைவரும் தொடர்ந்து சிறந்த முறையில் பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார்.